11th important points. First lesson கவிதை. கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை தான் கவிதையை போல வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தனிப்பாடல் கவிதைகளில் புலவர் பெருமக்கள் தம் கவி புலமையை காட்ட நல்லதொரு களமாக தனிப்பாடல், அதாவது புலவர்களோட அவங்க கவி புலமையை காட்டுறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அதில் அவங்களுக்கு தனிப்பட்ட அந்த கவி புலமையை காட்டுறதுக்கு தனிப்பாடல் கவிதைகள் ஒரு நல்ல தளமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உரையோடு கலந்த கவிதையை அறிமுகம் செய்தது எது அப்படின்னா காப்பியம். அதாவது உரைநடை மாதிரி இருக்கும், ஆனால் அது கவிதை. அது என்ன அப்படின்னா அதுதான் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது மறந்துடக்கூடாது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை அப்படின்னு இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா புதிது அப்படின்னு வந்தாலே பாரதியார் ஞாபகிச்சுக்கோங்க. இது என்னென்னா புது கவிதைக்குரிய ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர் புது கவிதை அதில் ஒரு விளக்கமாக இந்த லைன் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா காலத்துக்கேற்ப நம்ம இலக்கணம் மாற்றமடையும், அதாவது கவிதையும் மாறுமடையும் அப்படிங்கிறது அப்பயே அவர் சொல்லியிருக்காரு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் வடிவமும் மாற்றம் பெறும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா விருந்து என்பதை புதுமை அப்படிங்கிற பொருளில் கூறியிருக்கார். விருந்து அப்படிங்கிறதே என்னென்னா ஒரு புதுமை அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து பாரதி தந்த புதுமையில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழில் புதுமையான வடிவில் அமைந்த முதல் வசன கவிதை. பாரதியார் எழுதின கவிதையிலே புதுமை வசன கவிதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசன கவிதையை கொண்டு வந்ததே பாரதியார் தான். அதில் அவர் எழுதின ஃபஸ்ட்டு வசன கவிதை எது அப்படின்னு பார்த்தோம்னா காட்சி அப்படிங்கிற கவிதை. அது என்ன பாடினா தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மலை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று. பாரதியாரோட இது வசன கவிதை. இதுக்கு முதல் வசன கவிதையோட நேம் என்னென்னா காட்சி. இதை மறந்துடாங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பாரதியார் தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை அப்படின்னு மூன்றுக்கும் பாடுபொருளாக நிறையா பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிந்துவுக்கு தந்தை என அழைக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா இவர் நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதையை பாடியிருக்காரு. சிந்து இசை அப்படிங்கிறது ஒரு நாட்டுப்புற இசையில் அது ஒன்று. அந்த நாட்டுப்புற சிந்து இசையில் இவர் பாடியிருக்கிறதுனால இவர் சிந்துவுக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் ஷெல்லியனின் கவிதைகளால் கவரப்பட்டு தமது பெயரை ஷெல்லிதாசன். அப்போ ஷெல்லிதாசன் அப்படின்னு யாரை அழைப்போம் அப்படின்னா பாரதியாரை தான் அழைப்போம். ஏன் அப்படின்னா ஷெல்லியோட கவிதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஷெல்லிதாசன். அடுத்து பாரதியார் முடிஞ்சு நம்ம பாரதிதாசன் போகலாம். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் தான் பாரதிதாசன். என்னோட கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு பாரதி யாரை சொல்கிறாருன்னா பாரதியாரே முன்மொழிகிறார். யாரன்னா பாரதிதாசனை. என்னோட இதில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் பாரதிதாசன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அடுத்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து புவியை நடத்த பொதுவில் நடத்த, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு. பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரியர் திருத்தங்களையும் பாடியிருக்காரு. யார்? பாரதிதாசன் பழைய யாப்பு வடிவத்தில் பழைய ஸ்டைலில் ஆசிரியர் பாவையும் பண்ணியிருக்காரு, ஆசிரியர் விருத்தத்தையும் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாரதிதாசன் தன் மொழி, தன்னாடு, தன் மக்கள் என பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் என்பவரோடு ஒப்பிடப்படுகிறார். இவர் எப்பயுமே என் நாடு, என் மக்கள் அப்படின்னு தன் அப்படின்னு அந்த இதை சொன்னதுனால அது எப்படி இருக்குன்னா ரஷ்ய கவிஞரும் அப்படி தான் இருப்பார் போல். அது மாதிரி இவர் பண்ணால இவர் ரசூல் கம்சதேவோட ஒப்பிடப்படுறாரு. பாரதிதாசனை பின்பற்றி
எழுதிய வாணிதாசன், முடியரசன், சுரதா போன்றோர் வந்து பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து யாருன்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா, இவங்களாம் வந்து அவர் வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மணி கொடிக்காலம். இது வந்து என்ன அப்படின்னா பல்வேறு புதுக்கவிதைகள் எழுதியிருக்காரு. பிச்சமூர்த்தி புதுக்கவிதையோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுறோம். புதுக்கவிதையோட முன்னோடியை வந்து பிச்சமூர்த்தி தான். ராஜகோபாலன், சுப்பிரமணியம் இவங்களாம் வந்து புதுக்கவிதை எழுதியிருக்காங்க. ஆனால் புதுக்கவிதைக்கு முன்னோடி புதுக்கவிதையின் தந்தைன்னு வந்தாலே நம்ம பிச்சமூர்த்தி ஞாபகம். கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகளை வெளியிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதழை எழுதுனது யார்? கிராம ஊழியன், கலாமோகினி அப்படிங்கிற இதழ்களை எழுதுனது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சமூர்த்தி. அடுத்து எழுத்துனாலே நமக்கு செல்லப்பா ஞாபகம் வரும். சிசு செல்லப்பா. புது கவிதையின் மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சிசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழ் வந்து புது கவிதையில் சோதனை முயற்சி வெளியிட்டன. அதாவது பெட்டிக்கடை நாராயணன், விஞ்ஞானி, இதெல்லாம் வந்து பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இது டி.கே. துரைசுவாமியை வந்து அவர் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா நகுலன் அப்படிங்கிற அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. தரும சிவராம பிரமிழ் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர். அதாவது என்ன சொல்கிறது, இயற்பெயர் புனைப்பெயர் சொல்லுவோம்ல, அது மாதிரி அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து தரும சிவராம. அவரை வந்து நம்ம பிரமிழ் அப்படின்னு அழைப்போம். அதே மாதிரி சுந்தர ராமசாமி வந்து பசுவையா அப்படின்னு அழைப்போம். டி.கே. துரைசாமியோட ஒரிஜினல் நேம் வேறு. அதாவது துரைசாமிங்கிற ஒரிஜினல் நேம், அவர் வந்து நகுலன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். நெக்ஸ்ட், அக்காலத்தில் தமிழில் புது கவிதைகளில் தொகுப்பாக புது குறள்கள் என்ற நூல் வெளிவந்தது. இந்த புது கவிதைகளை எல்லாம் தொகுத்து புது குறள் அப்படின்னு ஒரு புக்கு போடுறாங்க. இக்கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளத்திலும் எப்படி இருக்குன்னா அப்படியே பாரதியை பின்பற்றியது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை கவிஞர்கள் எழுதியிருக்காங்க, ஏன்னா புது கவிதையோட தொகுப்புன்னு சொல்லிட்டோம். அப்போ அதில் வந்து எத்தனை கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா 24 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. எத்தனை கவிதைகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 63 கவிதைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புது கவிதையோட தொகுப்பு தான் புது குறள் அப்படிங்கிற ஒரு புக்கு, அதாவது புக் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூல் வந்து 24 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. 63 கவிதை அதுக்குள்ளே இருக்குது. இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸு. நாளைக்கு இன்னொரு இதில் போடுறோம்.